ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் 500 கோடி அப்படிங்கிறத நம்ம ரீச் பண்ணிட்டோம் பொன்னியின் செல்வன் மூலியமாக. அதுக்கு முன்னாடியே 2.0 700 கோடி, சைனா கலெக்ஷனையும் சேர்த்தா 800 கோடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த 1000 கோடி அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒரு கனவாகவே இருக்குது. ஏன்னா கன்னட சினிமாவில் ஒரு 1000 கோடி கலெக்ஷன் எடுத்துட்டாங்க, தெலுங்கு சினிமாவில் 2000 கோடி கலெக்ஷன் எடுத்துட்டாங்க, ஹிந்தியில் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. ஸோ மலையாளம் அப்படிங்கிறது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி தான். ஆனால் தமிழ் தான் இருக்கிறதுலே பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த தெலுங்கோட அதாவது பெஸ்ட்டு ஆர்டிஸ்ட்லாம் இருக்கக்கூடியது கமல்ஹாசன் மாதிரி ஆளுகளும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி ஆட்களும், இன்னொரு பக்கம் இன்றைக்கி பாக்ஸ் ஆஃபீஸில் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தளபதி விஜய், தலை அஜித்தாக இருக்கட்டும், டேரக்டரில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ் சினிமா 1000 கோடி அப்படிங்கிற அந்த கலெக்ஷனு ஒரு கனவாகவே இருக்குது. அதை இந்த லியோ தளபதி விஜய் அவர்களோட 67வது படமான இந்த லியோ முறியடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் வாரிசு படம் தான் வந்து விஜய் அவர்களோட கெரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன். இதுக்கு முன்னாடி இருந்த பிகில் படத்தோட வசூலை பிரேக் பண்ணிச்சா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 28 நாள் வாரிசு துணிவு இந்த 2 படத்தோட வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் பொம்மை நாயகி, த கிரேட் இந்தியன் கிச்சன், ரன் பேபி ரன், மைக்கிள் இந்த படங்களுடைய வசூலும் பார்ப்போம். அப்புறம் பட்டான் இது வரையும் 15 நாளில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் 16 இயர்ஸ் ஆஃப் தீபாவளி, நம்ம ஜெயம் ரவி, பாவனா இவங்கெல்லாம் நடித்து யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில் வந்த இந்த படம் 16 இயர்ஸ் ஆஃப் தீபாவளி அப்படின்னு இன்றைக்கி சொல்லப்படுது. இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தோட வசூலை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 4 நாளாக நம்ம வீடியோ போடலை, கடைசியாக வந்து 4ஆம் தேதி வீடியோ போட்டதுன்னு நினைக்கிறேன். 5 நாள் வீடியோ போடல, 4ஆம் தேதி வீடியோ போட்டது. ஸோ நிறைய பேருக்கு அந்த கம்யூனிட்டி டேப் மூலியமாக தெரிவிச்சிருந்தேன், சோஷியல் மீடியா மூலியமாக தெரிவிச்சிருந்தேன். அதுக்கு வீடியோ போடல அப்படிங்கிறதுக்காக நிறையா பேர் வந்து ஏன் ப்ரோ வீடியோ போடல, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ப்ரோ, நீங்கள் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன விஷயம் அப்படிங்கிறத கம்யூனிட்டி டேப்பில் சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே வருத்தம் தெரிவிச்சிங்க. ஒன்றும் இல்லை, தெரியாதவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். என்னோட 1.5 வயசு மூத்தவர் எனக்கு அண்ணன் தம்பி மன்சாரி அப்படிங்கிறவர், அவர் கொஞ்சம் உடல்நல சரியில்லாமல் காலமாயிட்டார். ஸோ அந்த வருத்தத்தில் வீட்டில் நிறையா அம்மாவை பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சில விஷயங்கள் கடந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கு நான் அப்படியே உட்காந்துட முடியாதுல்ல, அடுத்த ஸ்டெப் என்னமோ பார்த்து போயிட்டு தான் இருக்கணும். ஸோ வந்தாச்சு, மறுபடியும் நம்ம வீடியோ பண்ணுறது அவ்வளோதான். இனிமேல் ரெகுலராக வீடியோ இருக்கும். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பக்கம் கூடவே இருந்த ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. ஸோ இனிமேல் போக போக அது வந்து காலத்தோட கட்டாயம் அது மாறிடும். ஸோ இப்போ நம்ம வீடியோ கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ பொம்மை நாயகி படத்தோட Day 6 கலெக்ஷன். ஸோ தமிழ்நாட்டில் 10 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு நேற்று 6வது நாள். வேர்ல்டு வைடு 12 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1 கோடியே 10 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பட்ஜெட் கிடையாது, 2.5 கோடி தான். ஸோ ரன் பேபி ரன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 4 கோடியே 20 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 5 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. ஸோ இந்த படம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. படம் பார்த்தவங்களும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படங்கள்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஏன்னா நம்மளால் பார்க்க முடியல. கிரேட் இந்தியன் கிச்சன் இந்த படம் Day 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 11 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம். தமிழ்நாட்டில் டோட்டலாக 95 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1 கோடியே 18 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடியே 40 லட்சம் வந்து வருது. ஸோ இந்த படமும் பெரிய வசூல் எடுக்க போகிறதில்ல. இந்த படமுமே ஆல்ரெடி ஒரு ஃப்ளாப்பான ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. மைக்கிள் படத்தோட Day 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 31 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 85 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1 கோடியே 45 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் 2 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க டோட்டலாக இது வரையும் 6 நாள். ஆந்திரா தெலுங்கானாவில் 8 கோடியே 45 லட்சம். ஸோ இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 15 கோடியே 25 லட்சம் நல்ல வசூல் எடுத்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. ஸோ இந்த படம் வந்து நிறையா KGF மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குன்னு சொன்னாலுமே இந்த படம் ஓகே பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வாரிசு படத்தோட 29th டே கலெக்ஷன். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 35 லட்சம், வேர்ல்டு வைடு 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. என்னை கேட்டால் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன் வாரிசை பொறுத்தவரையும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் டெலிகிராம் அது இதுன்னு ஒரிஜினல் பிரிண்ட்லாம் வந்துருச்சு. ஆனாலுமே இன்னுமே தேட்டருக்கு போய்கிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடியும் இதை சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா இந்த மாதிரி
ஓடிடியில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் வராமல் இந்த மாதிரி பைரேசிலலாம் வந்தாலுமே அது தேட்டர் எஃபெக்டை பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். தேட்டரில் வரக்கூடிய அந்த கலெக்ஷனை பாதிக்காதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ உண்மைதான் அது. தமிழ்நாட்டில் டோட்டலாக 142 கோடியே 20 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ பரவாயில்ல, அந்த டாப் 5 சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுலேயே இப்போ 3வது இடமோ 4வது இடமோ வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்ததான் ஓவர்சீஸில் 90 கோடியே 5 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் 303 கோடியே 85 லட்சம். ஸோ பிகில் படத்தோட வசூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 305 கோடியே 15 லட்சம் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இந்த படம் பிகிலை விட அதிகமாக கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா நல்லா போய்கிட்டு இருக்குதான். இப்போ இந்த படத்தை ஓடிடியில் வரப்போகுது, இப்போ வர வீக்கெண்ட் வரப்போகுது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்ட்டுக்கு வரப்போதான். ஸோ 22 தான், February 22 தான் ஃப்ரீயாக வரப்போகுது. ஸோ இவங்க இந்த வீக்கெண்டே ஆக்சுவலாக ஓடிடியில் ஃப்ரீயாக விடுற ஐடியாவில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் தேட்டரில் இப்போ ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது இந்த படத்துக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஐடியாவை மாற்றிட்டு ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரெண்ட்டில் இந்த படத்தை பெருசாக யாரும் போய் விரும்பி போய் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஓடிடி அப்படிங்கும்போது அதில் நம்ம ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு படத்துக்கு ரெண்ட்டு கட்டி பார்க்கணுன்னா அந்தளவுக்கு நாங்கள் படத்துக்கே போயிடுவோமே அப்படின்னு தோணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது வாரிசு மறுபடியும் இன்னும் தொடர்ந்து ஓடும் தான் நினைக்கிறேன். இந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படி இந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த வாரிசு அப்படிங்கிற இந்த படம் தான் விஜய் அவர்களோட கெரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன். அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த படத்துக்கு நிறைய விமர்சனம், நிறையா இந்த படம் சீரியல் மாதிரி இருக்குது, விஜய் அவர்களோட கெரியர்லேயே ஒரு மொக்க திரைப்படம், பீஸ்டே பரவாயில்ல, குருவி பரவாயில்ல, சுறா பரவாயில்ல அப்படின்னு நிறைய விமர்சனங்கள். இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு தேட்டரு கிடைக்காது, அது இதுன்னு நிறையா விமர்சனங்கள், தேட்டரு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொரு பக்கம் பெரிய நடிகரோட ஒரு கிளாஷ். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட அந்த ஸ்டார்டம் அப்படிங்கிற ஸ்டார்டம் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அங்கே நிற்கிது இந்த படம். ஸோ துணிவு படத்தோட 29th டே கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 15 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக 124 கோடியே 5 லட்சமும், ஓவர்சீஸில் 61 கோடியே 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 212 கோடியே 90 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஆல்ரெடி ஓடிடியில் வந்துடுச்சு நேற்று. ஸோ ஓடிடியில் அதுவும் பயங்கரமாக இருக்கான் எஃபெக்ட்டு. நெட்ஃப்ளிக்ஸில் வழக்கமாக வர தமிழ் திரைப்படங்களை விட இது பயங்கரமாக இருக்குது எஃபெக்ட் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போட்டுருந்தாங்க. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்ததாக பட்டான் படத்தோட டே 15 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் பார்த்திங்க அப்படின்னா 8 லட்சம், தெலுங்கில் 15 லட்சம், ஹிந்தியில் 7 கோடியே 10 லட்சம், இந்தியா முழுக்க 7 கோடியே 33 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 4 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 11 கோடியே 40 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு பட்டான் படம். ஸோ பட்டான் படத்தோட தமிழ் கலெக்ஷன் டோட்டலாக 6 கோடியே 48 லட்சமும், தெலுங்கில் பார்த்திங்க அப்படின்னா 11 கோடியே 55 லட்சமும், ஹிந்தியில் 534 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 552 கோடி, ஓவர்சீஸில் 330 கோடி இதுவரையும் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 882 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் 260 கோடி. பட்டான் படத்தை பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க, மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பாக 1000 கோடியை ரீச் பண்ணிடும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல 16 இயர்ஸ் ஆஃப் தீபாவளி. ஸோ தீபாவளி இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த படத்தோட டேரக்டர் எழில். அந்த படத்தில் லவ் அப்படிங்கிறது சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசை, அதுவும் அந்த போகாதே பாட்டு அப்படிங்கிறது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம்மில் கலக்கியிருப்பார் இந்த படத்தில். இன்னொரு பக்கம் பாவனா, இன்னொரு பக்கம் நம்ம ஜெயம் ரவி. நல்லாயிருக்கும் இந்த படம், சூப்பராக இருக்கும். ஒருத்தர் அதான் ஒரு பொண்ணு லவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஞாபகம் மறதினால அதான் ஒரு விஷயத்த மறந்துடுவாங்க, அந்த லவ் பண்ண விஷயத்தையே மறந்துடுவாங்க, சில விஷயம் நடுவில் நடந்த ஒரு விஷயத்த. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அந்த காதல் சேர்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கருவாக இருக்கும். ஒரு நல்ல சூப்பரான கமர்ஷியல் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 2.5 கோடியில் எடுத்திருக்காங்க. 2007ஆம் ஆண்டு இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் 7 கோடி வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 12 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் தெலுங்கில் கூட நல்லாவே போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட அப்போவே வியாபாரம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அந்த டைமில் தொடர்ந்து நிறையா ஹிட்டு கொடுத்த ஒரு நடிகராக இருந்தார் ஜெயம் ரவி. ஜெயம் ரவியோட கெரியரில் பார்த்திங்க அப்படின்னா
எல்லாரும் 50-60 படம் நடிச்சிட்டு இருக்க கேப்பில் அவர் மட்டும் ஒரு 20-25 படம் அப்படி தான் நடிச்சிருப்பார். ஸோ கம்மியான படங்கள் நடித்தாலுமே நிறையா தரமான படங்களும் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தீபாவளி அப்படிங்கிற படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் நம்ம இப்போ லியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைட்டிலே வந்து ஒரு காமனான நேம். அது ஹிந்திலேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ இல்லை வேறு எந்த லாங்குவேஜில் வேணால் இப்போ மாஸ்டர் மாதிரி அது ஒரு காமனான நேம். தமிழர்களுக்கு மட்டும் முக்கியமான ஒரு டைட்டில் தமிழில் வச்சு இப்போ வலிமை, துணிவு, வாரிசு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தமிழ் டைட்டில். ஸோ அதை வந்து நம்ம வாரசுடு அப்படின்னு வைக்கலாம். ஹிந்தியில் பார்த்திங்க அப்படின்னா வாரிசுங்க அப்படிங்கிற டைட்டில் தான் ரிலீஸ் ஆகி நல்லா தான் போயிருக்கு. ஆனால் ஒரு பேன் இந்தியா ஃபிலிம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு காமனான நேம் எடுக்கணும். ஸோ கேஜிஎஃப்ஓ, RRR, மைக்கிளோ அந்த மாதிரி பேரை கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு காமனான நேம் தான் லியோ. ஸோ லியோ அப்படிங்கும்போது அதுக்கு வந்து நிறையா அந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எல்சியூவில் வருமா, எல்சியூவில் வராதா அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றிலாம் இனிமேல் வரப்போகிற வீடியோக்களில் பேசுவோம். இந்த படத்தில் ஒருவேளை இந்த படம் எல்சியூ இருக்குது அப்படின்னா எல்சியூ வந்து வெறும் தமிழில் மட்டும் கிடையாது, ஹிந்தியில் விக்ரம் படம் வந்து ஹாட்ஸ்டாரில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் படம் வருது அப்படின்னா ஹிந்திலையுமே பெரிய பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் இல்லாமல் கூடவே சலார் அப்படிங்கிற படம் வருது. அந்த படமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வருது. அந்த படத்தோடு வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் ஒரு அடி வாங்கும். ஆனால் அதையும் தாண்டி கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்னா 1000 கோடி 1500 கோடி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற ஒரு ஆளுமை அங்கே இருக்குது, விஜய் அப்படிங்கிற ஒரு ஆளுமை அங்கே இருக்குது, அனிருத் அப்படிங்கிற ஒரு ஆளுமை இருக்குது. இது 3 சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்கும். அதுவும் விக்ரம்க்கு அப்புறம் இந்த 2 பேருக்குமே, லோகேஷ் கனகராஜ், அனிருத் 2 பேருக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுவும் லோகேஷ் கனகராஜ் எல்சியூவில் வந்தது அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர். கண்டிப்பாக, அதாவது நான் சொல்கிறது குறைஞ்சது இந்த படம் வந்து நீங்கள் எல்சியூ இல்லை அப்படின்னாலுமே குறைஞ்சது இந்த படம் 500 கோடி பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே வேணாம். அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் எடுக்க போகுது. அதுவும் பூஜா ஹாலிடேஸில் வருது. பூஜா ஹாலிடேஸ்னால் உங்களுக்கு சொல்லவா வேணும், தொடர்ந்து லீவாக இருக்கும். ஸோ அது பெரிய வசூல் எடுத்துரும். ஆனால் இப்போது ஹிந்தியில் இவங்க எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, அங்கே போய் இந்த படங்களை எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, தெலுங்கில் எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்ருக்கு. ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடி படங்களில் தவிர பண்ணாமல் அந்தந்த லாங்குவேஜில் யாரெல்லாம் முக்கியமான நடிகர்கள் இருக்காங்களோ அவங்கள இந்த படங்களில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது சஞ்சய் தத் இப்போ கூட கேஜிஎஃப்பில் வந்து ஒரு பயங்கரமாக மிரட்டிட்டு போனார். ஸோ அவர் இந்த படத்தில் இருக்கார். ஒரு பக்கம் அர்ஜுன். ஸோ நிறையா பெரிய நடிகர்கள் பட்டாலும் இருந்தாலுமே விஜய், லோகேஷ் கனகராஜ், அனிருத் அப்படிங்கிற ஒரு 3 மிகப்பெரிய ஆளுமை இருக்குது. இந்த படம் 1000 கோடி எடுக்கிறதுக்கு எல்லா பாசிபிளும் இருந்தாலுமே எல்சியூ அப்படிங்கிற அந்த டேக்லைனும் இந்த படங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். ஆனால் அதையும் தாண்டி எல்சியூ இல்லை அப்படின்னாலுமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த படம் எல்சியூ இருந்தால் எப்படி இருக்கும், எல்சியூ தான் வேணுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. எல்சியூ அப்படி என்ன கட்டாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எல்சியூ அப்படிங்கிறது வேண்டுமா? இதுக்குள்ளே வந்து விக்ரம், கைதி, ரோலக்ஸ் அப்படிங்கிற இந்த யூனிவர்ஸ்லாம் ஜாயின் ஆகணுமா அப்படிங்கிற அந்த ஆசைகள்லாம் சில ரசிகர்களுக்கு இருக்குது. அப்புறம் ஒரு நடிகர் தான் விஜய் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்க ஒரு நடிகர் மற்ற நடிகர்களை வந்து அவரோட படத்தில் வந்து பெரிய ரோல் கொடுத்து பெரிய அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சீன்கள்லாம் வைப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக எல்சியூ அப்படிங்கிறது இருக்கோ இல்லையோ லியோ அப்படிங்கிறது மிகப்பெரிய சம்பவமான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வாரிசு படம் பிகில் படத்தோட கலெக்ஷனை பிரேக் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் துணிவு படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் அதோட குவாலிட்டியை பார்த்துட்டு சில பேர் இந்த படத்தில் சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்த்துட்டு தேட்டரில் பார்த்ததுக்கப்புறமும் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்னத்தை டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.